like you guys who have failed once, twice, thrice, they are capable, but they are not guided properly. விட்டுடலாமான்னு நியூஸ் ஏன்னா 212 வந்துருச்சு, அக்ரிகேட் கிராஸ் பண்ணிட்டேன். லாவில் வந்து 34 மார்க்ஸில் 6 மார்க்ஸ் ஷார்டேஜில் போயிடுச்சு லிட்டரலாக. இப்போ ICU பேட்சில் சேர்ந்துட்ட அப்புறம் வந்து நமக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து கரெக்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம இங்கே வந்துட்ட அப்புறம் எக்ஸாம் ஸ்கிப் பண்ண முடியாது. அவங்க வந்து கொடுத்துருக்க ஸ்கெடியூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகும். First, I want you guys to talk about the mistakes that you have done. மெயின் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒஸ்ட் கேஸை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து எவ்வளோ ஒஸ்ட்டாக வந்தாலும் சரி மெயின் எக்ஸாமில் வந்து அதை அவங்க வந்து மென்டலாக அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். How was your reaction at home? Were they supportive? நான்-மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு 11th 12th நான் மேக்ஸ் படித்ததே இல்லை. Or they said, no, you cannot handle this anymore, quit the course, do something else. வீட்டில் இருந்து செல்ஃப் ஸ்டடி. What was happening and how were your friends treating? ஒரு சம்ம புரியலன்னா அங்கேயே நான் ஸ்டக் ஆகிட்டோம். So main exam should not be your mock exam. Welcome to all the students of CA Foundation. I have with me today two of our students from ICU Batch, Devak and Barshini. One story is of a science student deciding to move to commerce and failing multiple times and then deciding that, hey, what, I need to seek out a help, and who has come and cleared his foundation. And Barshini being on the academic, scoring consistently on the distinction side, then failing her foundation and then trying to seek out a help on clearing her foundation exam. Now, today what we are going to be doing across is trying to understand their journey of why CA, what made them not to give up after failing 3-4 attempts. If you ask me, I would have given up after failing my first attempt itself. So I don't know what's driving them. I'm equally curious to know what their journey is. And I'm sure this podcast is going to be bit in Tamil and English. So it can help people who are preparing for foundation not to do the mistakes. And again, I'm saying this is not an advertisement for joining ArivuPro. This is purely from a student point of view, not to do a mistake, so that you guys can clear your examination in one attempt, right? Hi Devak, hi Barshini. Yeah, sir. Devak, your journey, science student, choosing commerce, why was this journey? Right. And why CA? That too. Commerce is fine. Why CA? 11th 12th வந்து சயின்ஸ் குரூப் தான் எடுத்தேன். பட் எனக்கு 11th 12th படிச்சுட்டு இருக்கிறப்பயே வந்து அதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை எடுக்கிறதுக்கு. ஃபினான்ஷியல் ஸ்டைல் லைக் ஃபினான்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் எடுக்கணும்னு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் இருந்தாலும் சரி ஓகே சயின்ஸே எடுக்கலாம்னு தான் எடுத்தது. அப்போ லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் குரூப் தான் எடுத்தது. போச்சு 2 years. பட் ஆனாலும் 12th முடிச்சதுக்கப்புறமும் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மாறலை. அதுக்கப்புறம் சரி ஓகே சிஏ பண்ணலான்னா அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு சிஏ பண்ண வந்தது. தட்ஸ் வாட் மை ஜர்னி சார். How about you, Barshini? I think you had scored what, 90% in your 10th and 12th? Sir, in 10th 90% and 12th 95. Yeah, so 95%. So automatic first choice, right, for any commerce student. Yes, with 95% to choose CA. But was there any inspiration? Why CA? டீச்சர் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க, உன்னால் முடியும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சிஏ எடுத்தேன்னா, ஃப்யூச்சரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து நல்ல கெரியர் இருக்கும், ஸ்கோப் நல்லா இருக்கும்னு சொல்லி எடுத்தேன். அதுக்கப்புறம் சிஏ எடுத்துட்ட அப்புறமும் வந்து ஸ்கூலில் இருக்கிற அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் போதும், அப்படி இல்லைனா காலேஜ் லெவல் ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்தால் போதும், பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஸ்கூலில் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்டாகவே இருந்துச்சு. நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக படித்து பாஸ் பண்ணிடலாம், பாஸ் ஆனால் போதும், நமக்கு வந்து 300 ஏர் ரேங்க் வந்து அதெல்லாம் வேண்டாம், பாஸ் ஆனால் போதுன்ற மைண்ட் செட் இருந்துச்சு. பட் for you, especially when you had scored 95% and suddenly failing your first attempt, was it a shocker? நோ சார், எனக்கு வந்து அப்போது வந்து நிறைய பேர் சொன்னது வந்து சிஏல ஃபெயில் ஆகிறது வந்து ஓகே, நிறைய வந்து ஃபெயில் ஆகி தான் பாஸ் ஆகி அப்படி அந்த மாதிரி வந்து சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ அதனால இல்லை ஃபெயில் ஆகிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு நினச்சேன்.
ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தானே அப்படி இன்னும் நமக்கு நெக்ஸ்ட் மந்த் அடுத்த அட்டெம்ப்டில் கொடுத்து இன்னும் மார்க் நிறைய எடுத்து பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணல. போய் என்ன வந்தாலும் ஓகேன்ற மாதிரி போய் எழுதிட்டு வந்தேன். அப்புறம் ஃபெயிலும் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அப்பயும் வந்து நான் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணல. சும்மா ரேண்டமாக படித்து கொஸ்டின் மார்க் டெஸ்ட் எதுவுமே எழுதாமல் லாஸ்ட் டே எக்ஸாம் முன்னாடி வரைக்குமே நியூ சாப்டர்ஸ் எல்லாமே இருந்துச்சு எனக்கு கவர் பண்ண. அப்படி தான் வந்து நான் அடுத்த 2 அட்டெம்ப்ட்டுமே கொடுத்தேன். நான் வந்து அனலைஸே பண்ணல எங்கே நான் வந்து மிஸ்டேக் பண்ணுறேன்றது. Okay. So for you, Devak, choosing from science to commerce, and you're trying to prove the world wrong that you like another subject, and when you failed, how was it to handle your society or friends' pressure? லைக் தெரிஞ்சு தான் சிஏவை எடுத்தது. அட்டம்ஸ் இங்கே மேட்டர் இல்லை, கிளியர் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்ட்டு. ஆனால் ஃபவுண்டேஷன்லேயே இவ்வளோ அடி வாங்குவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. எய்தர் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் முடியலன்னா செகண்ட் அட்டம்ப்டில் ஃபார் ஷூர் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். அது தகுந்த மாதிரி தான் எஃபர்ட்ஸ் போட்டேன். இருந்தாலும் பண்ண முடியலன்னா அப்போ நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோன்னு ரியலைஸ் பண்ணேன் என்னோடய செகண்ட் அட்டம்ப்ட்லேயே. அதனால தான் லைக் சரி நமக்கு மென்டார் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி பார்க்கும்போது தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணது. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சிஏ வந்து அப்படியே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் இங்கே வந்ததுக்கப்புறம். என்ன ரீசன்னா ஸ்கூல் டேஸில் வந்து அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறனோ இல்லையோ எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 இயர்ஸ் உட்காந்து படிப்பேன், போய் எக்ஸாம் எழுதுவேன், மார்க்ஸும் டீசெண்டாக வந்துடும், கிளியர் பண்ணிவிடுவேன். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தே வந்ததுனால என்னமோ தெரியல அந்த 2 அட்டம்ஸ் எனக்கு வந்துருச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இல்லை, இங்கே டே 0லேருந்து ஆரம்பித்தா தான் நம்மளால் முடிக்க முடியும். லைக் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டால் தான் நமக்கு இங்கே கான்செப்ட்ஸே புரியும். அப்போ தான் நம்மளால் அதை வச்சு சம்ஸையும் சால்வ் பண்ண முடியுங்கிறதையும் வந்து ரிவைஸ் பண்ணேன். அதை வச்சு தான் கிளியரும் பண்ணேன் இப்போ இது வரைக்குமே. இதுமேட்டு இன்டரும் வந்து அப்படி தான் கிளியர் பண்ணணும் கண்டிப்பாக. Okay, but you are from Salem. Yeah. You are from Hosur, right? Now, how about your classes for the first 2-3 attempts? Did you guys go for classes or did the self-study using YouTube or other part of it? ஃபஸ்ட் அட்டம்ப்ட்க்கு லைக் சேலம்லேயே எங்கள் லோக்கல்லே ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். பட் ஆனால் அஃப்கோர்ஸ் எல்லா இன்ஸ்டியூட்லேயும் இருக்கிற பிரச்சனை தான். இங்கே ஃபஸ்ட்டு வந்து அவங்க கான்செப்ட்ஸ் வந்து ஃபேக்கல்ட்டி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும். அதுவே எங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருந்தது. பேசிக்கலி அங்கே வந்த ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே ஸ்கூலுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸே வந்து எடுக்க வச்சாங்க. அதுவே அங்கே பெரிய ட்ராபேக்காக இருந்தது. இருந்தாலும் ஒரு ஹோப் இருந்தது, ஓகே நடத்துகிறாங்க, படிக்கிறோம், கிளியர் பண்ணிடலான்ட்டு. அப்படி தான் ஜான் அட்டம்ப்ட்டு எழுதினேன். பட் ஆனால் அந்த ப்ரிப்ரேஷன் எனக்கு சுத்தமாக சூட் ஆகலை, லிட்ரலாக கிளியர் பண்ணவும் முடியல. அதுக்கப்புறம் சரி ஓகே ஃபெயில் ஆகிட்டேன். இன்னொரு அட்டம்ப்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி எழுதலான்ட்டு செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணேன். ரெக்கார்டிங்ஸ் வாங்கினேன் ArivuProவில், அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும் வாங்கி எழுதினேன். ஆனால் அஃப்கோர்ஸ் அக்கௌண்ட்ஸில் கொடுத்த கான்சன்ட்ரேஷன் மீதி 3 பேப்பர்ஸ்லையும் தராததுனால அக்கௌண்ட்ஸில் மார்க்ஸ் வந்துருச்சு. பட் ஆனால் மீதி 3 பேப்பர்ஸில் வந்து அப்படியே டவுன் ஆகிடுச்சு ஜானை கம்பேர் பண்ணும்போது. அதுதான் தோஸ் மிஸ்டேக்ஸ் ஆகிடுடா. லைக் ஒரு சப்ஜெக்ட்க்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கொடுத்துட்டு மீதி 3 சப்ஜெக்ட்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அப்படியே டவுன் ஆனதும் உண்டு மேலே. ஆனால் செப்டம்பரில் வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டு ரெக்டிஃபை பண்ணேன். இருந்தாலும் பண்ண முடியல. பட் ஆனால் திஸ் ஜான் ஐ கிளியர். Awesome. How about you, Bachin? சார் ஃபஸ்ட்டு வந்து நான் அகாடமி போய் சேர்ந்தப்போ கிளாஸஸ் எல்லாமே வந்து அவங்க நடத்துனதெல்லாம் அங்கே இருந்து நான் கவனித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து டெய்லி ப்ரிப்பரேஷன் இருக்கணுன்றது எனக்கு தெரியல. அப்போ நான் ப்ரிப்பேரும் பண்ணல. எக்ஸாம் அப்போ படிச்சுக்கலாம், இல்லை ஏதாவது அவங்க டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணால் மட்டும் படிக்கலாம், அந்த மாதிரி இதில் தான் இருந்தேன். ஃபஸ்ட் டேலேருந்தே நான் ப்ரிப்பேர் பண்ணலை. அதுக்கப்புறம் போர்ஷன்ஸ் முடிச்சுட்டு அப்புறமும் வந்து எனக்கு டைம் கம்மியாக இருந்துச்சு ஜான் அட்டெம்ப்ட்டுக்கு. அதுக்குள்ளே எனக்கு முடிக்க முடியுமானே தெரியாததுனால எவ்வளோ முடியுதோ முடிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறப்போயுமே வந்து எனக்கு ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள் நான் எதுவுமே போடலை. இன்றைக்கி இந்த சாப்டர்ஸ் முடிக்கணும், இவ்வளோ இதை டெஸ்ட் எழுதி பார்க்கணும், அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாததுனால எக்ஸாம் லாஸ்ட் டே வரைக்குமே வந்து நியூ சாப்டர்ஸே தான் படிச்சுட்டு இருந்தேன். But lot of students do this selective study, right? Read Yes, this sir. chapter, skip this chapter. Would you recommend that? நோ சார், நான் ஃபஸ்ட்டு 3 அட்டம்ப்ட்ஸ் அது பண்ணேன். வெயிட்டேஜ் பார்த்துட்டு 40 மார்க்ஸுக்கு 60 மார்க்ஸ் எவ்வளோ வருதோ அந்த சாப்டர்ஸ் மட்டும் படித்தேன். பட் ஐசிஐ வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஸ்கிப் பண்ண சாப்டர்ஸ்லேருந்து வந்து ஈஸி கொஸ்டின்ஸ் வருது.
சில டைம் நம்ம படித்த சாப்டர்ஸ்லேருந்து ட்ரிக்கியாக கொஸ்டின் கேட்கும்போது அங்கே நம்ம மார்க் வந்து நம்ம 60க்கு எய்ம் பண்ணியிருப்போம். ட்ரிக்கியாக இருக்கப்போ நம்மளால் கரெக்டாக எய்ம் பண்ண ஸ்கோர் எடுக்க முடியாமல் 50 அதுவும் இல்லாமல் 39 அப்படி வந்துடுற மாதிரி இருக்கும். Did you skip anything? ஃபஸ்ட் ரம்ஜான் அப்போ வந்து எதுவும் ஸ்கிப் பண்ணல. பிளைண்டாக படித்தேன், பிளைண்டாக போய் எழுதினேன். ஆனால் மே அட்டம்ப்ட்க்கு லைக் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்ட்னர்ஷிப் ஸ்கிப் பண்ணேன். லாவில் வந்து கான்ட்ராக்ட் ஆக்டே ஸ்கிப் பண்ணேன். அதுதான் செலக்டிவ் ஸ்டடி பண்ணேன். பட் ஆனால் அதுலேயும் ஒர்க் அவுட் ஆகலை. லைக் இவங்க சொன்ன மாதிரியே தான் நம்ம எதில் ப்ரிப்பேர் பண்ணமோ அதிலேருந்து டெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ப்ரிப்பேர் பண்ண சப்ஜெக்ட்ஸில் மோஸ்ட் ஆஃப் டைரக்ட் கொஷின்ஸே கேட்டிருந்தாங்க. அது திருப்பி எடுத்து பார்க்கும்போது இதையா நம்ம மிஸ் பண்ணோம், ஒரு 10 to 20 மினிட்ஸ் கொடுத்துருந்தாலும் அது நமக்கு புரிஞ்சிருக்குமே, எழுதிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்ண நிறைய. ஆனால் இந்த செப்டம்பருக்கு லைக் திஸ் Jan 26th அட்டம்ப்ட்க்கு வந்து நமக்கு படிக்க ட்ரை பண்ணுவேன். ஆனால் அப்பயும் முடியாத பட்சத்தில் வந்து என்ன பண்ணேன்னா அந்த சாப்டர்ஸில் வந்து கொஷின்ஸ் நிறைய சால்வ் பண்ணேன். லைக் கொஷின்ஸ்னால் டேரெக்டாக பாஸ்ட் இயர் கொஷின்ஸ்க்கு போயிட்டேன். அந்த சாப்டர் எடுப்பேன், அந்த சாப்டருக்கு ரிலேட்டடான கொஷின் எடுத்தேன், கொஷினை படிப்பேன், ஆன்சர்ஸ் இதான் நமக்கு தெரியுதான்னு பார்ப்பேன், ஆன்சர் செக் பண்ணுவேன். சிமிலராக இருந்தால் ஓகே, சிமிலராக இல்லைனா அந்த ஆன்சரை புரிஞ்சுட்டு அடுத்த கொஷின் போவேன். ஸோ எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு என்னால் படிக்க முடியலையோ அதில் வந்து கொஷின்ஸை வந்து நிறைய சால்வ் பண்ணி அந்த சாப்டர்ஸ் வந்தாலும் என்னால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அப்படி தான் அப்ரோச் பண்ணேன். லிட்டரலாக அது எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு இந்த ஜான் அட்டம்ப்ட்க்கு. On the day before exam, how was your mindset? Like in particular law, I would like to share. Law exam last night 12 AM அன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்து பாஸ்ட் இயர் கொஷின்ஸை 2018 ஆரம்பித்தோம். 2018 2025 செப்டம்பர் வரைக்குமே 17 அட்டம்ஸ் பக்கம் வருது பாஸ்ட் இயர் கொஷின்ஸ். எல்லா அட்டம்ஸ் உண்டான லா பேப்பர்ஸும் கொஷினை படிப்போம், ஆன்சர் படிப்போம், கொஷினை படிப்போம், ஆன்சரை படிப்போம். நமக்கு தெரியுதா இல்லையானா நான் யோசிக்கல, நாங்கள் 2 பேருமே யோசிக்கல. அந்த 3 years 12 to 3 அன்றைக்கி மிட் நைட் ஃபுல்லாகவே அந்த ஒரு வேலை தான். 17 அட்டம்ஸும் ஒரே ஸ்ட்ரைக்கில் உட்காந்து முடித்தோம். லிட்டரலாக அடுத்த நாள் லா எக்ஸாம் போய் எழுதும்போது எனக்கு அப்படியே பவுன்ஸ் பேக் ஆச்சு. 40 to 50%, மோர் தென் 40%, 50% இல்லை, மோர் தென் 40% ஆஃப் த சிமிலர் கொஷின்ஸ் எனக்கு இந்த வந்தது Jan 26 அட்டம்ப்டில். அந்த 2018 2025 வந்த பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து மட்டும். ஸோ அப்படி தான் எனக்கு மெயினாக லாவில் வந்து அந்த பாசிட்டிவ் கொஷின் பேப்பர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் மோரோவர் அக்கௌண்ட்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணேன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு. 2018 2017 தெரில, ஒரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொஷின் கம்பெனி ஷேர்ஸில் இருந்து டைரெக்டாக நம்பர்ஸை கூட மற்றவங்க அப்படியே கேட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுதான் மோட்டிவேட் பண்ணுது. ஸோ ஓகே லாலையும் கேட்பான் அப்படின்ட்டு படிக்க ஆரம்பித்தோம். லாவில் எனக்கு ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாச்சு. ஸோ லாஸ்ட் டே பிஃபோர் எக்ஸாம்னா புதுசாக எதுவும் படிக்க வேணாம், படித்தது தெரியுதான்னு சொல்லிட்டு பார்ஷியல் கொஷின்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. What did you do last day before exam? சார் என்னோட முன்னாடி அட்டம்ஸ்லேயுமே வந்து நான் லாஸ்ட் டே எக்ஸாம் அப்போ வந்து ஹோல் டேவும் படிப்பேன், நைட் ஃபுல்லாகவும் படிப்பேன். இப்போயுமே இந்த Jan 26 நான் அப்படி தான் பண்ணேன். ஆனால் அது முன்னாடிக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம்னா நான் ரிவைஸ் பண்ணேன் இந்த அட்டம்ப்டில். அவங்க வந்து நான் அப்போ தான் புதுசாகவே படித்தேன். ஸோ நம்ம வந்து அந்த லாஸ்ட் டேவை யூட்டிலைஸ் பண்ணுறது அந்த 1 month 2 month நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. So last day is meant for revision, not for reading anything. Yeah, definitely. Now, what's changed for Devak as a person before and after? வந்து ஜஸ்ட் ஒரு காலேஜ் டிகிரி, ஆஸ் லைக் தட் 5 years முடிச்சிடலாம், நம்ம எஃபர்ட்ஸ் போட்டாலும் சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வந்த தேவக்குக்கு இது அப்படி இல்லை. 5 years இல்லை, 50 years ஆனாலும் நீ உட்காந்துட்டு தான் இருக்கணும், எஃபர்ட்ஸ் போட்டால் தான் உன்னால் முடிக்க முடியுங்கிறத வந்து செகண்ட் அட்டம்ப்ட்க்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்டிவாக படிக்க ஆரம்பித்து இப்போ லிட்டரலாக உட்காந்துன்னா ஒரு மோர் தென் 5 to 6 hours எஃபெக்டிவாக என்னால் படிக்க முடியும் லிட்டரலாக. ஆஃப்டர் இன் பர்டிகுலர் ICU Batchல வந்து என்னென்னா காலையில் மார்னிங் 8க்கு இங்கே அகாடமி ரீச் ஆகணும், ஈவினிங் நைட் தான் விடுவாங்க, நைட் 7 8 அந்த டைம் தான் விடுவாங்க. ஸோ லிட்டரலாக ஒரு 12 hours சர்க்கிள். என்ன தான் இருந்தாலும் நாமளே எந்திரிச்சு போகணும்னு நினச்சாலும் நம்மள மாதிரி இங்கே 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது நமக்கு வந்து மோட்டிவேட் பண்ணும், அவங்க படிச்சிருவாங்க, அவங்க பாஸ் பண்ணிடுவாங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தாலேயே நாமளும் உட்காந்து படிக்க ஆரம்பித்தோம். அப்படி படிக்க ஆரம்பித்து 2 ஹவர்ஸ்க்கு மட்டும் படிச்சுட்டு இருந்த தேவக்கிலேருந்து அப்படி இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ஆன் ஆவரேஜ் இன்டர் வரும்போது 10 to 12 hours என்னால் கலெக்டிவாக உட்காந்து படிக்க முடியுது ஆன் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு, லிட்டரலாக ஆஃப் ஆஃப் த டே. அதுதான் உட்காந்து வித் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் என்னால் உட்காந்து படிக்க முடியுது சார். நைஸ். How about you, Bash? எஸ் சார், எனக்கு ICU Batch வந்துட்டு நான் படிக்கிறேன்னா படிக்காமல் இருந்தால் வந்து யாராவது வந்து பார்ப்பாங்க, திட்டுவாங்க, அதுக்காக நம்ம படிக்கணும் அப்படி வந்து படிக்க. So where is quoting you? I'm now getting scared. I thought that like Okay. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க, கேமராவில் வந்து
அப்படி அது பயம் எப்பயுமே ஆ, இருந்தது. அந்த ஃபோன் யூஸ் பண்ணா வந்து இது பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் வந்து அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால நான் படிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நான் எப்போ அந்த ஒரு ஹேபிட்டா மாறுச்சு. மாறிட்டு அப்புறம் வந்து இப்போ அந்த மாரி எதுவுமே இல்லாமலே வந்து என்னால வந்து கான்சன்ட்ரேட்டடா படிக்க முடியும். So it's a completely new person now, without mobile, without anything. And you guys want to do it? நாமளா யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் ரெக்ரெட் பண்ணுறோம். இப்போ யூஸ் பண்ணோம்னா மறுபடியும் ஒரு 1 இயர் இருந்த இருந்த தேவ நிலைமை தான் மறுபடியும் வரும். ஸோ இது தேவையில்லை. அதுவும் இல்லாமல் ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லிட்டரலாக. இது நமக்கு இப்போ தேவையான்னு யோசிப்பேன். இல்லைனா க்ளோஸ் பண்ணிவிடுவேன். மறுபடியும் புக்கில் உட்காந்து படிக்கிறனாலேயே சும்மா கூட உட்காந்துருப்பேன். ஆனால் அந்த மொபைல் எடுக்கணுங்கிற தாட் ப்ராசஸ் வரமாட்டேங்குது இப்போ. But were you guys taken care well at ArivuPro ICU Batch? Because you guys stayed away from your family for 60 days, right? So did the team take care of you guys well? எஸ் சார். ஏதாவது நாங்கள் இஷ்யூஸ் சொன்னாலுமே அது ஒரு 1 to 2 டேஸ்லேயே வந்து அவங்க சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்க. மோஸ்ட்டாக சார்ட் அவுட்டும் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஹாஸ்டல்லேருந்து இருந்த இஷ்யூஸ், அதுக்கப்புறம் எங்களுக்கு செப்பரேட் ரூம் வேணும்னு கேட்டோம். ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க இந்த பேட்ச்சில். எங்களால் ஒரே ரூமில் படிக்க முடியலன்னு சொல்லி எல்லாமே வந்து அவங்க இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபோன் யூசேஜ், எங்கள் கிளாஸஸ் பார்க்கணுன்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே அவங்க வந்து கன்சிடர் பண்ணி எங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. What are the common mistakes that you guys are doing? Because this is something which is going to help students who are preparing by themselves, so that they don't do those mistakes. So first I want you guys to talk about the mistakes that you have done, and what is going to be the remedial thing that you would suggest them so that they clear over a period of time. லைக் 4 attempts நான் எழுதுனது. ஸோ ஒவ்வொரு அட்டம்ப்ட்க்கும் நான் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஜேனில் வந்து எழுதும்போது ஜென்ரலாக உட்காந்து படித்தது வந்து ஒரு மிஸ்டேக்காக நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். இட்ஸ் மீன்ஸ் எதையுமே வந்து டெப்த்தாக நான் படிக்கல. ஜென்ரலாக இந்த டாபிக்னால் இது ஃபுல்லாக ஜென்ரலாக பார்த்துட்டு அப்படியே எக்ஸாமில் எழுத பார்த்தேன். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் வெயிட்டேஜ் இருக்குது. அதுக்கு உண்டான டைமை வந்து ஒதுக்கி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத ஜேனில் ரியலைஸ் பண்ணேன். மேக்கு வந்து அதை அப்ளை பண்ணேன். ஆனாலும் ட்ராபேக் ஆச்சு. எதில் ட்ராபேக் ஆச்சுன்னா ஒரு சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன். லைக் மீதி 3 சப்ஜெக்ட்ஸை வந்து ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சது. இம்பார்ட்டன்ஸுங்கிறது 4 சப்ஜெக்ட்ஸ்க்குமே ஈக்குவலாக தரணுங்கிறத மே அட்டம்ப்டில் ரியலைஸ் பண்ணேன். அண்ட் இன் செப்டம்பர் மறுபடியும் என்ன மிஸ்டேக்னா, லைக் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தந்தேன். 4 சப்ஜெக்ட் ஈக்குவலாக தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படித்தேன். இருந்தாலும் செப்டம்பரில் என்ன எனக்கு ட்ராபேக்காக இருந்ததுன்னா, டாபிக்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுது. கொஷின்ஸை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தது வந்து செப்டம்பரில் எனக்கு ட்ராபேக்காக வந்தது. ஸோ அதுதான் மோஸ்ட்டாக வந்து அந்த மாதிரி தரவை படிக்காமல் இருந்தாங்கன்னா ஃபுல்லாக 100%க்குமே ப்ரிப்பேர் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லை அவங்க வந்து அவங்க படித்த கான்செப்ட்ஸில் வந்து அவங்க தரவாக இருக்காங்க, எவ்வளோ ட்ரிக்கியாக கொஸ்டின் கேட்டாலுமே அவங்களால அட்டன் பண்ண முடியும்னா அவங்க சாப்டர் ஸ்கிப் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மார்க் எக்ஸாம்ஸ் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் அவங்களே க்ரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அன்னன்னைக்கு வந்து இந்த சாப்டர்ஸ் முடிக்கணும், இந்த டெஸ்ட் நான் எழுதணும். அட்லீஸ்ட் எக்ஸாம் முன்னாடி வந்து ஒரு 3 டைம்ஸாவது ஃபுல் மார்க் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸாமில் போய் கான்ஃபிடென்ஸ் வரும். அவங்க மிஸ்டேக்ஸ் எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் மார்க்கில் பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் 100 மார்க்ஸுக்குமே அவங்களால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஐசிஐ ரிசோர்ஸஸை வந்து ஃபுல்லாக முடித்தாலே வந்து எக்ஸாமில் எல்லா கொஸ்டின்ஸுமே ஆல்மோஸ்ட் நம்ம அட்டென்ட் பண்ணலாம். ஐசிஐ ரிசோர்ஸஸ்னால் ஸ்டடி மெட்டீரியல், ஆர்டிபி, எம்டிபி, பிஒய்க்யூஸ் இதை மட்டும் கவர் பண்ணாலே போதும். இதிலிருந்தே வந்து எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து நமக்கு வந்துடும். நான் வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து எதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸே பார்க்க மாட்டேன். வெறும் ஸ்டடி மெட்டீரியல் எனக்கு எதுவுமே அப்போ வந்து இதெல்லாம் படிக்கணும், இங்கேருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும், அது எதுவுமே தெரியாது. ஸோ வெறும் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு போவேன். ஸோ ஐசிஐ ரிசோர்ஸஸ் அவங்க வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி அதுக்கப்புறம் மார்க் எக்ஸாம் எழுதி போனாங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். But should they write mocks? எஸ் சார். கண்டிப்பாக ஒரு சாப்டர் முடிக்க அந்த சாப்டர்ஸ் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து லைக் சால்வ் பண்ணி பார்க்கணும். தேரியாக இருந்தால் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு அடுத்து டைரெக்டாக அவங்க பிஒய்க்கு போயிடலாம். பிஒய்க்கில் அந்த சாப்டர் ரிலேட்டடாக கொஷின் இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் அதை எடுத்து சால்வ் பண்ண பார்க்கணும். அப்படி ஃபஸ்ட்டு சாப்டர் வைஸ் மார்க்ஸ் எழுதணும். அதுக்கப்புறம் லைக் 50% மார்க் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கிராஜுவலாக அட்லீஸ்ட் ஒரு 3 மார்க்ஸாவது அவங்க எழுதி பார்த்துருக்கணும் அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு முன்னாடி, இல்லை மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி. கண்டிப்பாக So main exam should not be your mock exam. yeah for sure. அண்ட் தட் டு லைக் அப்படியே உட்காந்து எழுதக்கூடாது. எந்த என்விரான்மெண்ட்டில் அவங்களால உட்காந்து எழுத முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அங்கே உட்காந்து அவங்க எழுதணும்.
லைக் எக்ஸாம் சென்டர் எப்படி வேணால் இருக்கலாம், நமக்கு வென்டிலேஷன் அங்கே நல்லா இல்லாமல் இருக்கலாம், டேபிள் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கலாம். ஸோ அவங்களோட மெயின் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒர்ஸ்ட் கேஸை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து எவ்வளோ ஒஸ்ட்டாக வந்தாலும் சரி மெயின் எக்ஸாமில் வந்து அது அவங்கள வந்து மென்டலாக அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். அதுதான் சார் மெயினாக. ஓகே. எஸ் சார். அதுவும் இல்லாமல் அவங்க மா செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது அதுதான் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். நம்மளால் வந்து மார்க் எக்ஸாம் முன்னாடி நம்ம ஃபுல் போர்ஷனும் கவர் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, மார்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு பதில் நம்ம படிக்கலாமே, படிக்காத சாப்டர்ஸை நம்ம ஏன் வேஸ்ட்டாக வந்து 3 ஹார்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கணும், அப்படி வந்து மோஸ்ட்டாக நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களே வந்து இப்போ கொஸ்டின் பேப்பர் எடுத்து எழுதி அதை கரெக்ஷன் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ண முடியாதவங்க தான் இப்போ ஐசியூ பேட்ச்சில் சேர்ந்துட்ட அப்புறம் வந்து நமக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து கரெக்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம இங்கே வந்துட்ட அப்புறம் எக்ஸாம் ஸ்கிப் பண்ண முடியாது. அவங்க வந்து கொடுத்துருக்க ஸ்கெடியூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது வந்து நம்ம தனியாக வீட்டில் இருக்கும்போது நம்மளால பண்ண முடியாததை வந்து இங்கே அவங்க பண்ண வைக்கிறாங்க. அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே. But one question which came in right now, when you guys failed, right, and there's something which was running, how was your reaction at home? Were they supportive, or they said no, you cannot handle this anymore, quit the course, do something else? What was happening, and how were your friends treating? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படியே கம்மியாகிடுச்சு நான் சிஏ எடுத்ததுக்கப்புறம். ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே இன்ஜினியரிங் தான். என்னோடய சைட்டில் சயின்ஸ் பேக்ரவுண்ட் நான் ஒருத்தன் தான் சிஏ எடுத்தேன். ஸோ எல்லாருமே இன்ஜினியரிங் சைடில் போனதுனால அது அப்படியே எனக்கு வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து அட்டம்ப்டில் சரி ஓகே ஃபஸ்ட் அட்டம் தானே, நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் அட்டம்ப்டில் எஃபர்ட் போட்டேன் மேலே. அப்பா வந்து அப்போ கொஞ்சம் லைக் திட்டினார் லிட்டரலாக. ஏன்னா ஜேனில் வந்து 167 எடுத்தேன், மேலே வந்து 166 எடுத்தேன். என்ன படிக்கிற மறுபடியும் அதே மார்க் தான் வந்திருக்கு, கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னார். ஆனால் செப்டம்பரில் மறுபடியும் அட்டெம்ப்ட் ஆனது. அப்போ வந்து எனக்கு மாரல் சப்போர்ட்டாக இருந்தது அப்பா தான். லிட்டரலாக விட்டுடலாமான்னு நியூஸ். ஏன்னா 212 வந்துருச்சு, அக்ரிகேட் கிராஸ் பண்ணிட்டேன். லாவில் வந்து 34 மார்க்ஸில் 6 மார்க்ஸ் ஷார்டேஜில் போயிடுச்சு லிட்டரலாக. அதுவும் பிளண்டர் தான். அதில் என்ன பிளண்டர் பண்ணேன்னு ஆக்சுவலாக இதை சொல்ல மறந்துட்டேன். என்ன தான் கான்ஃபிடென்ட் இருந்தாலும் என் அளவுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் யாருக்குமே இருக்கக்கூடாது. நீங்கள் தான் சொன்னீங்க, யூ ஆர் ட்ரை டு ஓவர் ஸ்மார்ட் யுவர் லா பேப்பர் லைக் தட் யூ ஆர் டோல்டு ஆஃப்டர் மை செப்டம்பர் ரிசல்ட்ஸ் ஆன் தட் டே. லைக் வாட் ஐ டிட் மீன்ஸ் 52 மார்க்ஸ் தான் அட்டன் பண்ணேன். அந்த 180 மினிட்ஸ்க்குமே 52 மார்க்ஸ்க்கு மட்டும்தான் உட்காந்து ஃபுல்லாக எழுதிட்டு இருந்தேன். என்ன எழுதுறேன்னா லைக் 4 சாப்டர்ஸ் தான் படித்தேன் லாவில். அந்த சாப்டர்ஸில் வந்த கொஷின்ஸை மட்டும் 47 மார்க்ஸ்க்கு அட்டன் பண்ணிவிட்டு மேலே ஒரு 5 மார்க்ஸ் ஏதோ ஒரு கொஷின், மொத்தம் ஆன் ஆவரேஜாக 52 மார்க்ஸ் தான் எழுதியிருந்தேன். அதுதான் எனக்கு அப்படியே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அதில் எனக்கு 34 தான் வந்தது. அதுலேயும் நெகோஷியபிள் கொஷின் பிளண்டர் மிஸ்டேக் ஒன்று பண்ணேன். அங்கே கேட்டிருந்தது கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நான் எழுதுனது வந்து டைப்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அந்த இடத்துல கொஷின் பேப்பர் பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனால் எக்ஸாம் சென்டர் எடுத்து வெளியே வந்தோடனே எனக்கு அதை பார்த்தோன்னே ஸ்ட்ரைக் ஆச்சு. அதில் 7 மார்க் அப்படியே போச்சு. ஆன்சர் தெரிஞ்சிருந்தும் நான் அதை எழுதாமல் வந்துட்டேன். அந்த டைமில் வந்து அதுதான் என்னோட மெயின் செப்டம்பரில் போனதுக்கு. அது அப்பா வந்து மேலே திட்டினார். ஆனால் செப்டம்பரில் வந்து லிட்டரலாக 166 212 வந்ததுக்கப்புறம் நான் விட்டுறலாமான்னு யோசித்தேன். எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டு நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு இருக்கும்போது அப்பா வந்து என்னை திட்டின அப்பா வந்து செப்டம்பரில் வந்து நீ பண்ணு, தெரிஞ்சுதான் அட்டெம்ப்ட் வரும்னு தெரிஞ்சுதான் எடுத்த, நீ ஃபஸ்ட் அட்டெம்ப்டை கிளியர் பண்ணணும்னு எல்லாருமே நினச்சோன்னா பண்ண முடியல, ஓகே, ஆனால் வந்துருச்சு, ஓகே, இப்போ விட்டுட்டு வரதுங்கிறது சரியில்லை. இன்னும் 2 அட்டெம்ப்ட் ஃபவுண்டேஷன்லேயும் ஆனாலும் சரி மிஸ்டேக்ஸ் நீ கற்றுக்கிட்டு ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்க. ஸோ ரெக்டிஃபை பண்ணி இனிமேல் வர அட்டெம்ப்ட்ஸில் அதை பண்ணாமல் இருந்தால் சொன்னார். நீ கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும், வெளியெல்லாம் கண்டிப்பாக லைக் வேறு ஒரு ரூட்க்கு போகக்கூடாது அப்படின்னாரு. அப்படி லைக் லிட்டரலாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன நீ திருப்பி பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதே அப்பா தான். அப்படி சப்போர்ட் பண்ணார் அப்பா லிட்டரலாக. அதுதான் ஃபேமிலி ரியாக்ஷன். சார் என்னோட ரிசல்ட் அப்போ வந்து பேரண்ட்ஸ் என்னை வந்து எதுவுமே சொல்லலைன்னா அப்போது நானே வந்து கொஞ்சம் ரொம்ப லோவாக இருந்தேன். ஸோ அப்போ வந்து அவங்க என்னோட டிசிஷன் என்னவோ அதை தான் இது பண்ண சொன்னாங்க. நான் கண்டினியூ பண்ணாலும் பண்ண சொன்னாங்க, இல்லை வேறு ஏதாவது நீ பண்ணணும்னு நினைக்கிறேனாலும் பண்ணு, அந்த மாதிரி தான் அவங்க வந்து சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்ட்லாம் போயிட்டப்புறம் அந்த கொஞ்ச நாள் போகும்போது ஒரு நார்மலாக சும்மா தானே இருக்குது அந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆகும். அவங்க வந்து அதை இன்டென்ஷனாக சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் நமக்கு வந்து அந்த மாதிரி தோணும். அப்போ நம்ம ரொம்ப லைஃப் வந்து இப்படி இதே மாதிரியே இருக்கே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோமே, அப்போ நம்ம வேறு எதாவது பண்ணியிருக்கலாமோ, அந்த மாதிரிலாம் தோணும். பட் பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. அவங்க வந்து என்னை கம்பல் பண்ணல. You guys found out about ArivuPro's ICU Batch.
came in here leaving all your family for 60 odd days. How was your experience with ArivuPro? லைக் ஃபஸ்ட் வீக் வந்தபோது முதல் ஒரு வாரம் வந்து எனக்கு இங்கே கிளைமேட் செட் ஆகலை. லைக் ஃபீவர் வந்தது, கோல்டும் இருந்தது. பட் அந்த ஒரு வாரம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே எனக்கு வெதர்ஸ் எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஓகே ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கிளாஸ்க்கும் வந்துட்டு போகிறது மார்னிங் வந்து லைக் 7:30 7:45க்கு இங்கே அகாடமி ரீச் ஆகிடணும். ஸோ ரீச் ஆகிட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது தான். வீட்டில் வந்து என்னால் கண்டினியூஸாக உட்காந்து ஒரு 2 to 3 hours கூட ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியாது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் லைக் என்ன மாதிரி இங்கே ஒரு 20+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நானே என்னை படிக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுனாலும் ஆனால் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக முடியாது. இங்கே உட்காந்து நல்லா படிக்க முடிஞ்சது. ஸோ 2 hours 3 hours அது அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி லைக் எக்ஸாம் முடிகிற வரைக்குமே, லாஸ்ட் டே ஆஃப் எக்ஸாம் வரைக்குமே என்னால் கண்டினியூஸாக உட்காந்தனா ஒரு 4 to 5 hours கண்டினியூஸாக உட்காந்து படிக்க முடியும் கான்சன்ட்ரேஷனோட. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour இல்லைனா ஒரு 45 minutes பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் உட்காந்தனா மறுபடியும் ஒரு 4 to 5 hours உட்கார முடியும். ஸோ அந்த ஹோல் ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக எப்படி பார்த்தாலும் ஒரு 10 to 12 hours பக்கம் என்னால் உட்காந்து இங்கே படிக்க முடிஞ்சது. அகாடமிலையும் சரி, இப்போ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணதுக்கப்புறமும் சரி, இப்போ இன்டருக்கு ஜாயின் பண்ணிட்டேன். இன்டருக்குமே கூட காலையில் எந்திரிச்சோடனே பிஜியில் உட்காந்துருக்கணும்னா அங்கே உட்காந்துருக்க முடியல. இங்கேயே உட்காந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அகாடமிக் கிழமை வந்துட்டு நான் அப்படியே உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அதுதான் சார் அந்த டிஃப்ரென்ஸ். பிஃபோர் எக்ஸாம்ஸ் லைக் பிஃபோர் ICU பேட்ச் என்னால் வந்து அவ்வளோ கான்சன்ட்ரேஷனோட உட்காந்து படிக்க முடியல. ஆனால் இங்கே வந்து அந்த ஒரு 3 months லைக் more than 60 days இங்கே உட்காந்து படித்த அந்த ப்ராக்டிஸ் ஆனதுனால இப்போ அதே ப்ராசஸ் என்னால் இன்டர்லேயே கண்டினியூ பண்ண முடியுது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் என்னால் லைக் படிக்கவே முடியாமல் இருந்த என்ன இப்போ மறுபடியும் உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறதுனால கிளியர் பண்ணிட்டேன். அதுதான் லைக் வாட் ஐ டிடன்ட் ஸ்டடி தோஸ் டேஸ், பட் ஐ கேன் கிராஜுவலி பிக் அப் தோஸ். வாட் அபவுட் யூ பர்சன்? சார், எனக்கு ICU பேட்ச் எப்படி இருக்கும்னுலாம் தெரியாது. சரி, ஃபஸ்ட்டு நான் வந்தோடனே என்ன நினச்சேன்னா, அவங்க ஃபஸ்ட்டு எல்லாம் நடத்துவாங்க, அப்புறம் டெய்லி ஒரு சாப்டர் டெஸ்ட் வைப்பாங்க, அந்த மாதிரி நினச்சேன். வந்தோடனே ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதணும், கண்டினியூஸாக 8லேருந்து 9 வரைக்கும் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு இவ்வளோ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, அது பண்ணி தான் ஆகணும்னு ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அப்புறம் போக போக அது ஒரு ருட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு நம்ம அது பழகின மாதிரி இதுவாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈஸியாகவே வந்து காலைல எழுந்து அந்த ஒரு ஃபீலே தெரியல. நாள் முழுக்க ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடிஞ்சுச்சு. Nice. But were you able to get right guidance from the mentors, teachers here? லைக் நம்ம என்ன பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாமல் தான் லைக் 4th attempt வரைக்கும் என்னால் எழுத முடிந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் பாதிக்கு பாதி வந்து நான் தப்பாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் மென்டார்ஸ் வந்து இதை இப்படி பண்ணணும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் மோர் தென் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அந்த செக்ஷன்ஸை வந்து மேட்ச் பண்ணணும் அந்த கொஷின்ஸ்க்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் சாய் சார் வந்து சில ஷார்ட்கட்ஸ்லாம் சொன்னார். அதை வச்சு அந்த ப்ரொவிஷன்ஸை வந்து கொஷின்ஸ்க்கு மேட்ச் பண்ணதுனால அந்த டாபிக்ஸ் வந்து கிராஜுவலாக எனக்கு சீக்கிரமாக ரிவைஸ் பண்ண முடிஞ்சது. இந்த கொஷின் இந்த ப்ரொவிஷன் தான், அந்த ஜஸ்ட் ஆஃப் த கொஷினை பார்த்த உடனே நான் டிசைட் பண்ணிவிடுவேன், இந்த கொஷனுக்கு இந்த ப்ரொவிஷன் தான் வரும், ஸோ இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனாலேயே எனக்கு அந்த இடத்துல வந்து அந்த யோசிக்கிற டைம் வந்து கம்மியாக அங்கே நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு லாவில் டைம் அதிகமாக கிடைச்சிது. ஸோ அதன் பேசிஸில் மென்டல் சப்போர்ட் இங்கே ரொம்பவே நல்லா இருந்தது சார். How about you, Percy? சார், எனக்கு மேக்ஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு முன்னாடி. ஏன்னா நான் வந்து நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. எனக்கு 11th 12th நான் மேக்ஸ் படித்ததே இல்லை. ஸோ நான் வீட்டில் இருந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணி படிக்கிறப்போ எனக்கு எந்த டவுட்ஸ் ஆனாலுமே ஒரு சம்மு புரியலன்னா அங்கேயே நான் ஸ்டக் ஆகிடுவேன். அதுவே எனக்கு வந்து ஒரு 1/2 hour எடுத்துரும் அது சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் படிக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட கேட்பேன். அந்த நேரத்தில் அவங்க அவைலபிள் இல்லைனாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சாப்டர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட டவுட்ஸ் கிளியர் பண்ணி அந்த மாதிரி எனக்கு டைமே வந்து வேஸ்ட் ஆகலை. நான் நிறைய டவுட்ஸ் ஏதாவது அப்பயே வந்து இதுவானாலும் கிளியர் பண்ணி இதுவாச்சு. Okay. But how much revision helps you guys in clearing the exam? Were you guys confident after that ICU batch? Okay, I will pass, or you still had the doubt whether I might or might not?
லா தவிர்த்து மீதி 3 சப்ஜெக்ட்டில் இந்த கான்ஃபிடென்ட் இருந்தது. பட் ரிசல்ட் வர வரைக்குமே லால அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இன்னும் வரல. ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பாடா முடிச்சாச்சு ஒரு வழியா லாவை. லிட்டரலாக அந்த 3 சப்ஜெக்ட்ஸில் கிளியர் பண்ணதை விட லால கிளியர் பண்ணது தான் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. அதுதான் மற்ற 3 சப்ஜெக்ட்ஸ் ஓகே. ஆனால் லால வந்து ரிசல்ட் டே வரைக்குமே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் தான் இருந்தது. How about you, Vash? எனக்கு வந்து நான் எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டப்போ வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். எனக்கு தெரியும் நான் நல்லா தான் எழுதியிருக்கேன்னு. பட் இதுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட்ஸ்லாம் வந்து நம்ம அந்த ரிசல்ட் அப்போ வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல் அதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லைன்றதுனால எவ்வளோ நல்லா கொடுத்தாலுமே ஏதாவது கொண்டு வந்து இப்போது 38, 39 அப்படி வந்து கொண்டு வந்து நிறுத்திடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. ரிசல்ட் வர வரையும் பயந்து தான் இருந்தேன். பட் ரிசல்ட் பார்த்துட்டோம். But if somebody is failed so many times foundation, what is that you would advise that? லைக் இஃப் தேர் குட் எனஃப் அவங்க அந்த ஃபவுண்டேஷனுக்கான எஃபர்ட்டை வந்து அவ்வளோ அட்டம்ஸில் போட்டிருக்காங்கன்னா இன்னொரு 3 months ஸ்பெண்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அது அவங்களுக்கே தெரியும் அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்ட்டு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் டு பர்சன்ஸ். அவங்களுக்கு அது இன்னுமே கண்டினியூ பண்ணணும். இல்லை எதுவானாலுமே சிஏ தான் இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ அட்டெம்ப்ட் வேணால் ட்ரை பண்ணலாம். பட் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா they should do some. But should they seek? A lot of students I have seen, right? They feel they are hesitant to go and ask people for help, or let's say you guys came to us, it's okay. But lot of people like you guys who have failed once, twice, thrice, they are capable, but they are not guided properly. Now, how do you deal with those scenarios, right? Because first attempt, second attempt, third attempt, you know I should do something right, but you don't know what is that. That's where you said I had no option. That's where I had to come to ICU Batch. But I'm saying, what is that you tell those guys when they're struggling? Why fail 3-4 attempts, right? Rather reach out to a mentor. What do you give some? But if let's say I have failed 2-3 times and come and says they were, Macha, I have failed. How do you guide me? What would you do? லைக் நான் ஃபவுண்டேஷனுக்காக நான் என்னென்னலாம் எஃபர்ட்ஸ் போட்டனோ அதையே வந்து உங்களையும் போட சொல்லுவேன். அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமையும் போகலாம். அது இல்லை அது உங்களுக்கு செட் ஆகலைன்னா அஃப்கோர்ஸ் உங்களையும் ஒரு மென்டாரை தான் ரெஃபர் பண்ண சொல்லுவேன். Okay. And what learning are you guys going to take for your inter, right? Because we don't want to see you in ICU again. For sure. The idea is that if you see at ICU, we only guide. We don't create miracles. It's you guys putting effort because you're not doing at home. But at inter, what do we see you guys as? What are the difference that we're going to see from Devak and Barshini, or foundation to Devak and Barshini sitting for inter classes? லைக் ஃபவுண்டேஷனில் இருந்த தேவக்கு வந்து என்னென்னு தெரியாமல் ரொம்ப பண்ணாமல் இருந்தான். ஆனால் இப்போ அந்த ஒரு 1.5 years 4 attemptsல வந்து என்னென்னு புரிஞ்சுக்கிட்டான். இன்டரில் வந்து அந்த மிஸ்டேக்ஸை திருப்பி பண்ண மாட்டான் கண்டிப்பாக. ஸ்டார்டிங்லேருந்து டே 1லேருந்து ஆரம்பிக்கணும். லைக் இதில் வந்து லாஸ்ட் 3 months படிச்சிக்கலாம், லாஸ்ட் 4 monthsல படிச்சிக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. டே 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் வந்து நம்மளை வந்து ரிசல்ட் டே அன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். ஸோ அஃப்கோர்ஸ் இன்டருக்கு வந்து சிலபஸும் அதிகம் கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் கம்பேர் பண்ணும்போது. டே 1லேருந்து ஆரம்பித்து ஃபைனல் டேயில் முடிப்பான் கண்டிப்பாக. அப்படிங்கிறது தான் டார்கெட் 2027. Nice. Jan 2027 in particular for inter both the groups. What about you, Vashi? சார் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா நம்ம ஸ்கூலில் நிறைய மார்க்கு 90%, 95% ஸ்கோர் பண்ணியிருக்கோம். இல்லை 40% தானே, அது பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு இதில் இருந்து ஒரு கேர்லெஸ்னஸில் வந்து அவ்வளோ அப்படி சீரியஸாக எடுத்துக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்டரில் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் டேலேருந்தே படிக்கணும், கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டே வந்து ப்ரொடக்டிவாக கொண்டு போகணும். ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு 2 hours மேலே வந்து படிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி ஃபோன் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போல்லாம் வந்து ஐசியூ பேட்ச்சில் அந்த எப்போ ஃபோன் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணாமே விட்டதுனால இப்போ வந்து ஒரு நாளில் நம்ம யாரும் நம்மளை வந்து இது பார்க்கறதுக்கு யாரும் இல்லைனாலும் நம்மளே வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளினோட ஃபோன் யூஸ் பண்ணாமல் நம்மளே இது பண்ணிகிட்ருக்கோம்.
Nice, nice. So there's a lot of difference than they were before or Varshini before and after. But if there is something that we have to improve, I'm saying as ArivuPro, I constantly keep trying to see what can be done for us to improve the students' journey, right? What is that you guys would guide us that we have to change? Anything, sir. Anything, sir. Anything. Just continue doing what you're doing now. Okay, thank you. எஸ் சார் எனக்கும் அவ்வளோ இது But are you guys happy with this? எஸ் Yeah, for sure. So thank you guys for sharing your journey. See, a lot of times we keep wondering CA exams are tougher. The truth is, CA exams are not tougher. It's that we don't take it or give the importance that the exam deserves. Because we all have scored 90% in our 10th, 90 in 12th. We expect that, hey, you know what, we have got 90 there. What is that? Getting 50 here won't be a challenge. But here, you need to understand it's a very different ball game where lot of people are writing it. And when you know only 20%, top 20% are going to make it through, it requires you to put consistent efforts. And it's difficult not from your exam per se, it's difficult from a mindset point of view. I need to make sure that I study 4 hours a day, and you have to be very consistent with that 4 hours. And lot of us don't seek out for mentors, and I know a lot of academies or tutorials where they don't finish the portions on time, which unnecessarily has a lot of pressure on a student. But today, with the new age technology of YouTube classes being available, you have made your choices. I'm not saying you have to join ArivuPro or other part of it. You have made your choices. But please make sure don't unnecessarily waste your time doing a course again and again. Reach out to us. We do give free resources across on our YouTube channel. Test series are available for free. Try to utilize it as much as possible. We are not telling that you have to come join ArivuPro. Please listen to it again and again. We are saying please make sure don't waste your time, because you guys are the future of our nation. And the faster you clear, we know as a country we can prosper. And please seek out for help when you are failing in. There are enough CAs out there who have failed multiple times. They are going to guide you guys across. And I hope the journey of Devak from being a science student to clear his foundation and to see a new Devak for a CA inter, Barshini being on an academic topic side to come in seeking out help and clearing it. These are journeys that we can all relate to. And I hope this will make some difference in your journey of CA. Thank you for watching, and thank you all. Thank you. Thank you.